Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வாஷிங் மிஷின் பார்த்தேங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நம்ம எவ்வளோதான் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணாலும் நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட அழுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணலைன்னா நீங்கள் என்னதான் துவைச்சாலும் அது வேஸ்ட்டு தான். அந்த ஸ்கின் அலர்ஜிஸ் அது ரொம்ப அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதனால எப்படி ஓபன் பண்ணலாம், எப்படி கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் எவ்வளவு கிளீனா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. நான் வந்து மேல உள்ள இந்த இதுல உள்ள டாப்பை தாங்க நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல பாருங்க எவ்வளவு அழுக்கு ஸ்டோரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அவ்வளவு அழுக்கு இருக்குது. இப்போ இந்த இந்த ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறப்ப லைட் இல்லை. ஸோ நான் வந்து இதை வச்சிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ஆக்சுவலா துணி துவைச்சாலும் என்னடா இது நீச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ட்ரை பண்றேன். ரொம்ப ஹார்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் தண்ணிலையும் ஊறி போனதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ட்ரை பண்ணணும். கழட்டிட்டு காட்டுறேன். நாங்க வாங்கி 3 வருஷம் ஆகுதுங்க. ஸோ வந்து 3 வருஷமா உப்பு தண்ணியில ஊறி போய் இருந்தனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சரியாகவே வெளியே வரல. இப்போ வந்து அந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டோம். பட் இருந்தாலும் அது வந்து வெளியே நமக்கு வந்து வரல. ஸோ வந்து நம்ம வந்து சுற்றி ஏதாவது வச்சு இழுக்க தான் போகிறோம். எப்படி இழுக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரூவை வந்து நான் கழட்டிட்டேன். ஸ்க்ரூ வந்து தனியாக கலண்டுருச்சு. அது தெரியலான்னு தெரியல. நான் எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் இருக்குல்லங்க, இந்த த்ரெட்டை வந்து அந்த ரவுண்டுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சொருகிட்டு 2 பக்கமும் இப்படி வந்துடணும். வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த லிட்டு வந்து இது வந்து ஓப்பன் ஆயிடுதுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம துணியை வாஷ் பண்ணாலுமே வேஸ்ட்டு தான். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து நம்ம துவைக்கிறதாவது 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸுங்க. ஆனால் இதில் இருக்கிறது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வாங்கி வச்சுருந்தீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை வருஷத்தோட அழுக்கு இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சேர்ந்து வர பாக்டீரியாஸும் இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் இரிட்டேஷன் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா என் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன்லங்க. ஸோ அது மூலமாக தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இதனால கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேங்க. எங்கள் தண்ணியும் ரொம்ப உப்பு தண்ணி. ஸோ வந்து இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரொம்பவே துருவாயிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெளியே உங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம வந்து வெளியே பார்த்துக்கலாம். இல்லை முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணிங்கனாலும் ஈஸி தான், நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ளே காட்டுறேன், உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இது வந்து உங்களுக்கு பார்க்க ஒரு பிளாக் அப்படி தான் தெரியுது. பட் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி வாஷ் பண்ணும்போது நம்ம இதில் சேர்ந்தது தான். பட் அந்த துவைக்கும் போது அது வெளியே வந்து நம்மளோட துணியை அந்த தன்மையே இருக்காது. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எப்படி மறுபடியும் அதே இடத்துல மாட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லிக்விடை வந்து தண்ணியில் லைட்டாக டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதை ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறமா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஊற்றி ஊற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லைங்க, இது வந்து 3 வருஷத்து அழுக்குங்க. இதை வந்து ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றிக்கலாங்க. நல்லா வந்து கரைஞ்சிருச்சு தண்ணியில். ஸோ ஊற்றிக்கலாம்.
நம்ம இங்கே நிறைய ஊற்றிக்கலாம், ஏன்னா இங்கே தான் நிறைய இருக்குது. ஸோ நான் எப்படியும் நம்ம ஊற்றும் போது கீழே இறங்கிரும், ஏன்னா அந்த ட்ரெயின் ஆகும்ல அந்த இடத்துக்கு போயிடும். பட் இருந்தாலும் அந்த மேலே கொஞ்சம் அந்த அழுக்குலேயே தங்கியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஊற வச்சிடும். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் விட்டுட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 10 மினிட்ஸ் இப்போ ஊறட்டும், நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருந்தோம். இப்போ தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பல் தேய்க்கிற ப்ரஷ் எடுத்திருக்கேன். அது வந்து சின்ன சின்ன இடமா இருக்கிறதுனால நம்ம பெரிய ப்ரஷ் போட்டால் கண்டிப்பாக அழுக்கு போகாது. ஸோ இதுவும் நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா சூப்பரான ஒரு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம இப்போ நல்லா தேய்க்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சிடலாங்க. நம்ம நல்லா தேய்க்கிறது தாங்க அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வேற ஊற வச்சதுக்கு அப்புறமும் பாருங்க, அது வந்து கொஞ்சம் மக்கள் தான் பண்ணுது. ஃப்ரெஷ்ஷா என்ன எப்படி ஆயிடுச்சு, நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி பார்த்துட்டு பார்க்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு அழுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாவது போயிருக்கா நம்ம பார்ப்போம். இப்போ தண்ணி ஊற்றுவோம். இப்போ நல்லா போயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது இரும்பு இருக்கு. இன்னும் நம்ம இன்னொரு வாட்டி சைடு இந்த ஃபில்ட்ரு இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க. உங்களால் கையிலேயே இந்த மாதிரி இதை எடுக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினா அது வெளியே போகுமான்னு எனக்கு தெரியல. இது தெரியுதா உங்களுக்கு, இது வந்து துணியில் உள்ள சேர்ந்த நூல் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சாக சேர்ந்துருக்குல்ல அந்த நூல். ஸோ இது அவ்வளோதான் மக்களே, நல்லா வந்து நான் தேய்ச்சிட்டேன். உங்களுக்கு முன்னாடிக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்கும் பார்ப்போம். வாவ், இதில் வந்து நல்லா ஃபோர்ஸ் ஆகிடுவேன். ஒரு வேலை அந்த ஒட்டி இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். ஒரு ஃபில்டரில் நம்ம நல்லா போட்டி அடிக்கும். இது ஏன் இப்போ இவ்வளோ நுரை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் ட்ரெயின் பண்ணல அப்படின்றனால. ஸோ நம்ம ஊற்றுற லிக்விடும் உள்ளே இருக்கும்ல, அதனால இவ்வளோ நுரை வந்து வந்துருச்சு. ஆனால் அப்போ அப்படிங்கிறனால ஃபில்ட்ரு நல்லா அடித்து க்ளீன் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம ட்ரெயின் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரெயின் மட்டும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் லிக்விட் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சுற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நல்லா க்ளீன் ஆகும். இது சுற்றிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து உள்ள கலட்டின பார்ட்ஸு நம்ம வந்து நீட்டாக கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதை சுற்றுறதுக்கு நம்ம கழுவி எடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ், ஒரு இந்த டைப்பில் மட்டும் ஒரு 3 டைப் இது இருக்குங்க. இதுக்கு பின்னாடி வந்து இதில் வந்து ஸ்க்ரூ இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டா இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்குன்னு பாருங்களேன். மோசமாக இருக்குங்க. இதையும் நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ தான் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எண்டு வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாவ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, இந்த இடத்துலலாம் செம்ம உப்புக்கரை இருந்துச்சு. அது போய் இப்போ அந்த நல்ல சொரசொரப்பாக அதோட இது மட்டும்தாங்க இருக்குது. அதாவது அதோட இரும்போட சொரசொரப்பு தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சுங்க. சுற்றியும் பாருங்கள், அந்த ஃபில்ட்ருமே நல்லா வந்து க்ளீன் ஆகி வந்திருக்குங்க. இப்போ இதை எப்படி மாட்டலான்னு பார்த்துடலாமா? ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக நீ ப்ராப்பராக மாட்டி வச்சிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எதையாவது மிஸ் பண்ணிட்டோன்னா தான் கஷ்டம். சரி, நம்ம வாங்க மாட்டிடலாம். இந்த ஹோல்ல கரெக்டாக வந்து அந்த இரும்பு வந்து உள்ளே போகணும். அது உட்காரணும். இல்லை அப்படி உட்காந்துச்சா நம்ம வந்து அடுத்து ஸ்க்ரூ போட்டலாம். நமக்கு உட்காரும். ஓகே, இப்போ வந்து செட் ஆயிடுச்சுங்க உள்ள. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ சிம்பிள் தான், ஒரு ஸ்க்ரூ மட்டும் மறுபடியும் போட்டு இப்போ லாக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது உள்ள விட இனி டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இதில் எப்படியோ வச்சுட்டு விடுவாங்க. ஸ்க்ரூ உள்ள விட்டு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது நம்ம விட்டுறோம். ஏன்னா வந்து கை உள்ள போக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, சிக்கிருச்சு. நம்ம நல்லா டைட்டாக மாட்டி.
அவ்வளோதாங்க, கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, டைட்டாக மூடியாச்சு. பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா எப்போவுமே நம்மளோட வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதுக்குள்ளே தான் நல்லா அழுக்கு சேருதுங்க. ஸோ வந்து வெளி தோற்றத்தை வச்சு நம்ம வந்து பார்த்துடக்கூடாதுன்னு இப்போ தாங்க தெரியுது. குழந்தைங்க சேஃப்டிக்காக கண்டிப்பாக மந்த்லிக்கு ஒரு வாட்டியாவது இல்லை 2 மந்த்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப அழுக்கு சேர்றதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாங்க. நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. நான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணலை. நான் அந்த வீடியோ பார்த்தேன், சரி நம்மளும் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு பண்ணதுனால நான் வந்து வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே நிறைய ப்ராடக்ட் இருக்குங்க. ஸோ அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ கிடைக்கல, இப்போ அவசரமாக பண்ணனால நான் வந்து சாதாரண துணி துவைக்கிற லிக்விடை யூஸ் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி டேங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி சுத்தம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சுத்தமாயிடும். ஸோ அடுத்த வாட்டி நம்ம வந்து இன்னொரு வாட்டி கூட அந்த மாதிரி டேங்க் கிளீனர் போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.